வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th தமிழ் இயல் 5 மற்றும் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா, திருக்குறளார் வி முனுசாமி அவருடைய டாபிக், சுப்பிர பாரதி மணியன் அப்படிங்கிறவருடைய டாபிக், ப்ளஸ் தேனரசனுடைய டாபிக். 3 டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இதிலிருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? இந்த வினாக்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் இந்த இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்களும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்றைக்கி திருக்குறளார் முனுசாமி அவருடைய டாபிக் பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த திருக்குறளார் முனுசாமி திருக்குறளை சிறப்பித்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ஓகேங்களா? அது பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செஞ்சவர் தான் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். ஓகே, இவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னா, நகைச்சுவை ததும்பும் இருக்கும். அதனால் தமது நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். ஓகே, இவர் பல நூல்களை எழுதியிருக்கார். என்னென்ன நூல்கள் அப்படின்னா, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. என்ன அப்படின்னா, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பெரும் புகழ் பெற்றது. ஓகேங்களா? ஓகே, பாடப்பகுதியில் ஒரு கட்டுரை கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறளை சிறப்பித்த ஒரு கட்டுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுரை இவருடைய எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா, சுப்பிர பாரதி மணியன் அவருடைய டாபிக். இவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. இந்த சிறுகதை எதை உணர்த்துது அப்படின்னா, கல்வியோட அவசியத்தை, முக்கியத்துவத்தை உணர்த்துது. ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வலியுறுத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பயன்படுத்துதல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை, ஓகேங்களா, இந்த வடிவங்கள் எல்லாம் அவர் எழுதியுள்ளார். ஓகே, இவர் ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. அது என்ன இதழ் அப்படின்னா, கனவு அப்படிங்கிற அந்த ஒரு இதழ். ஓகே, இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். என்னென்ன நூல்கள் அப்படின்னா, பின்னல், வேட்டை, தண்ணீர் உத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, தேனரசன் அவருடைய நூல்வெளி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த தேனரசன் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதியிருப்பார். கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் புதிய வனப்புக்கு அழகு சேர்ப்பவர்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். நல்லாயிருக்கும். ஓகே, இந்த தேனரசன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பணியாற்றியிருக்காரு அப்படின்னா, தமிழ் ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்காரு. இவருடைய கவிதைகள்லாம் எந்தெந்த இதழ்களெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் இவருடைய கவிதைகள் வந்துள்ளது. இந்த குயில் இதழ் நடத்தியவர் யாருன்னா, பாரதிதாசன் அவர்கள் தான் குயில் இதழ் நடத்தியிருப்பார். தென்றல் இதழை நடத்தியவர் யாருன்னா, கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே, இவருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் என்ன வரும் அப்படின்னா, எள்ளல் சுவையோடு வெளிப்படும். இவர் பல கவிதை நூல்களையும் எழுதியுள்ளார். என்னென்ன கவிதை நூல்கள் அப்படின்னா, மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். பாடப்பகுதியில் உள்ள கவிதை, அதாவது கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகு சேர்ப்பவர்களே அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா, பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.